மகனுடன் பேசிக் கொண்டிருந்தவரை பார்த்தபோது அவருக்கு எங்கோ பொறி தட்டியது. இதுக்கு முன்னால உங்களை என்று பேச்சை இழுத்தார் ரகுநந்தன். அவருக்கும் உடனே ஞாபகம் வந்திருக்க வேண்டும். டே, அந்த வேணுமாதவன் தானே என்று தயங்கியபடியே கேட்டார். வந்தவரும், நீங்க? டே, நான் தாண்டா ரகுநந்தன். சின்ன வயசுல ரகுன்னு கூப்பிடுவியே, அந்த ரகுதான் நான் தாண்டா. ரகு, நீயா என்று உற்று பார்த்த வேணுமாதவன் ஓடி வந்து ரகுநந்தனை கட்டிப்பிடித்து கொண்டான். திரிலோக்கிற்கு ஆச்சரியமாக இருந்தது. வேணுமாதவனின் மனைவிக்கும் மகன் அருண்குமாருக்கும் ஆச்சரியம். வேணு, நீதானா? இது கனவா நனவா? நம்ப முடியலையே. நீ உயிருடன் இருக்கிறியா இல்லையான்னு கூட இத்தனை வருஷமா தெரியாம போச்சே. அடிக்கடி நினைச்சுப்பேன், யார் யாருக்கு என்ன விதியோ அதுதானே நடக்கும்னு மனசை தேற்றிக்கொள்வேன் என்றார் ரகுநந்தன். மனைவி முத்தம்மாள், மகன் அருண்குமார் இருவரையும் ரகுநந்தனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் வேணுமாதவன். வேணுமாதவனின் மனைவி முத்தம்மாளை கூர்ந்து பார்த்தார் ரகுநந்தன். யோசனையில் மூழ்கினார். ஏம்மா, உன்னை இதுக்கு முன்னால பார்த்த மாதிரியே இருக்கு. உன் சின்ன வயசு முகம் நினைவுல இருக்கு. ஆனால் எங்க பார்த்த? நம்ம ஊர் சாயல் முகத்திலேயே தெரியுது. நீ நம்ம ஊர் பொண்ணுதான் இருக்கணும். ரகுநந்தன் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பே, கீழே தெருவில் இருந்த வாத்தியார் முத்தலிங்கம் பேத்தி நான் தான் என்றாள் முத்தம்மாள். அடிப்பாவி, அந்த பொண்ணு நீதானா? வேணுமாதவனை பார்த்து வாயை பிளந்தார் ரகுநந்தன். ஓஹோ, இப்படிதான் நீ காணாமல் போயிட்டியா என்று ரகுநந்தன் கேட்டபோது முத்தம்மாள் தலை குனிந்து கொண்டாள். நடந்து முடிந்து போன கதை போகட்டும். உன்னை இவன் நல்லா தான் வச்சிருக்கான். நீ ஒன்றும் கெட்டு போயிரலையே. அருமையா ஒரு மகனையும் பெத்து வச்சிருக்க. பார்க்க சந்தோஷமாவே இருக்கு என்று சொன்ன ரகுநந்தன் பேச்சு வேணுமாதவன் பக்கம் திரும்பியது. அன்னைக்கு ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்கன்னு கண்ணீர் விட்டு அழுதானி. என்கிட்ட அப்பவே 5,000 வாங்கினேன். நானும் போட்டிருந்த செயின் மோந்திரத்தை எல்லாம் கலற்றி கொடுத்தேன். அதுக்கு பிறகு உன்னை வேறு காணலை. வீட்டில் இருந்த 5,000 ரூபாய் பணத்தை நான் உனக்கு எடுத்து கொடுத்து விட்டு எங்கள் அக்காவிடம் நான் பட்டப்பாடு. அன்னைக்கு அவங்க என்னை அடித்த அடி இன்னைக்கும் எனக்கு மறக்கலை என்று ரகுநந்தன் நினைவு கூர்ந்தான். அன்றைக்கு நான் இருந்த சூழ்நிலை என்னை அப்படி செய்ய வச்சிருச்சு ரகு. நீ கொடுத்த அந்த பணத்தை வச்சு தான் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன கார்மெண்ட் கடை வச்சேன். உன் கைராசி, இன்னைக்கு நான் ஒரு ஸ்பின்னிங் மில்லோட ஓனர். என்னிடம் 100 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்கன்னா அது உன்னால் எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். நெகிழ்ந்தான் வேணுமாதவன். கேட்கவே சந்தோஷமா இருக்கு என்று வேணுமாதவனை தட்டி கொடுத்த ரகுநந்தன், ஏன் இவ்வளவு நாளா சந்திக்கணும்னு உனக்கு தோணாம போச்சு என்று கேட்டான். இல்ல, 5-6 வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்த. உன்னை பற்றி விசாரிச்சேன். நீ காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டதால உன்னை உங்க அக்கா வீட்டை விட்டு துரத்திட்டதா ஊர்ல சொன்னாங்க. உங்க அக்கா என்றால் எனக்கும் பயம்னு தான் உனக்கு தெரியுமே. அதனால உங்க வீட்டு பக்கமே போகல. ஆனால் அடிக்கடி நினைப்பேன். வேணுமாதவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே சுகாசினி காபி தட்டுடன் வந்தாள். டேபிள் மீது வைத்தாள். வேணுமாதவனை சுகாசினிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் ரகுநந்தன். சுகாசினி, அடிக்கடி நான் சொல்வேன் இல்லையா, வேணுமாதவன்னு. அவர் தான் இவர். வேணுமாதவனும் தனது மனைவி மகன் இருவரையும் சுகாசினிக்கு அறிமுகப்படுத்தினான். நீங்க அமிர்தாவை பெண் கேட்க வரப்போறதா திரிலோக் எங்களிடம் சொல்லி இருந்தான். அது நீங்க தான் என்பது இப்பொழுது உங்களை பார்த்த பிறகு தானே தெரியுது. வேணு, விதி எப்படியெல்லாம் விளையாடுதுன்னு பாத்தியா?
அமிர்தா யாருடைய மகள் என்பது உனக்கு தெரியுமா? உனக்கு நினைவு இருக்கா? நானும் நீயும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தபோது நம்ம கூட வந்து கோழி விளையாடி தோற்று போயிட்டா உன்னை ஒப்பமுட்ட சுமப்பானே நடராஜன், அவனுடைய ஒரே மகள்தான் இந்த அமிர்தா. அப்படியா? வேணு மாதவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பாவம் நடராஜன். ஊர்ல திருமணம் நடந்தது. மனைவி கர்ப்பிணியா இருந்தா. குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்து விட்டு அவ போய் சேர்ந்துட்டான். மனைவி மீது உயிரையே வைத்திருந்த நடராஜனுக்கு ஊரில் இருக்க பிடிக்கல. கை குழந்தையோட தன் தாயையும் அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்துட்டான். அவனுக்கு தனியா ஒரு இடம் பார்த்து குடியிருக்க வைத்தேன். வேலையும் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவன் வாழ்க்கை தெய்வத்துக்கே கூட பொறுக்கலையோ என்னவோ. அவனும் அற்ப வயசுலேயே போய் சேர்ந்துட்டான். அதுக்கு பிறகு அமிர்தாவை என் மகளாகவே கவனிச்சுக்கிட்டேன். அமிர்தாவை பற்றி ரகுநந்தன் சொன்னபோது அவர் கண்கள் கலங்கிவிட்டன. தோளில் கிடந்த துண்டை எடுத்து அதில் முகத்தை புதைத்து கொண்டு விம்மினார். ரகுநந்தன் சொன்னதை எல்லாம் கேட்டு விக்கித்து போனான் த்ரீலோக். அமிர்தாவை பற்றி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஏன்பா என்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லல என்று கேட்டான். அவ மேல இருக்கிற அன்பு உனக்கு குறைஞ்சிடக்கூடாது இல்லையா? அந்த பயம்தான், வேறு காரணம் இல்லை என்று ரகுநந்தன் சமாதானம் சொன்னார். வேணு மாதவனால் எதுவும் பேச முடியவில்லை. சிலையாக நின்றான். ரகுநந்தன் சொன்னதையெல்லாம் அடுத்த அறையில் இருந்தபடி கேட்டுக்கொண்டிருந்த அமிர்தா ஓடி வந்து அவரது காலில் விழுந்து அப்பா என்று கதறினாள். கூடவே அவளது பாட்டியும் கண் கலங்கியபடியே வந்து நின்றாள். அமிர்தா காலில் விழுந்ததைக் கண்டு அதிர்ந்து போன ரகுநந்தன், அமிர்தா, என்னம்மா ஆச்சி? ஏன் அலற? அவளது தோளை தொட்டு எழுப்பினார். அமிர்தாவின் கண்ணீரை துடைத்தார். அமிர்தா, நீ அழக்கூடாது. நான் இருக்கும்போது நீ ஏன் அழணும்? இதோ உன்னை பெண் கேட்டு வந்திருக்காரே இவரு ஒரு வகையில் எங்களுக்கு சொந்தம்தான். பாலிய சிநேகிதம் வேறு. காலம் முன்ன கைவிடாதுமா. உனக்கு நல்ல வாழ்க்கையே அமைந்திருக்கு என்று அமிர்தாவின் தலையை வருடி கொடுத்தார் ரகுநந்தன். அப்பா, உங்க நண்பர் என்று வேறு சொல்கிறீர்கள். அவங்க பெண் கேட்டு வந்திருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல அதை சொல்லுங்க என்றான் த்ரீலோக். மகன் கேட்ட அந்த தோரணை ரகுநந்தனுக்கு சிரிப்பை வரவழைத்தது. என்ன அப்பத்தா, முடிச்சிடலாமா? அமிர்தாவின் பாட்டியின் சம்மதத்தையும் கேட்டார் ரகுநந்தன். அமிர்தா, உன் அபிப்பிராயம் என்ன? சம்மதம்தானா என்றார். என்று அவள் தலையசைக்க, பிறகு என்ன தயக்கம்? நீ அவங்க மருமகள் ஆயிட்டமா என்று ரகுநந்தன் சொன்னதுதான் தாமதம். வேணுமாதவன் முத்தம்மாள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள் அமிர்தா. நல்ல தீர்க்காய்சாயிருமா என்று அவர்கள் வாழ்த்தினார்கள். பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. என்னப்பா அருண்குமார், இப்போ உனக்கு சந்தோஷம்தானே என்றார் ரகுநந்தன். ஐயா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் என்று தொப்புக்கன்று ரகுநந்தனின் காலில் விழுந்து வணங்கினான் அருண்குமார். இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை ரகுநந்தன். அட, என்னப்பா நீ ஏன் காலில் போய் விழுந்துக்கிட்டு? நல்லா படிச்ச புள்ள நீ. பரவாயில்ல, உன்னை பெத்தவங்க உன்னை நன்றாகவே வளர்த்துருக்காங்க. அருண்குமாரை தட்டி கொடுத்தார் ரகுநந்தன். நான் என்னவோ நினைச்சேன், இங்கே என்னென்னமோ நடந்து போச்சு. வேணு சார், இனி நீங்களாச்சு எங்க அப்பாவாச்சு. இனி உங்க பொறுப்பு தான். அமிர்தா, என்ன நான் சொல்றது என்று சிரித்தான் த்ரீலோக். வெக்கத்தில் அமிர்தாவின் முகம் சிவந்தது. அவளை பார்க்கும்போது த்ரீலோக்கிற்கு அவள் மீது இரக்கம்தான் பிறந்தது. உலகம் தெரியாத அப்பாவி பொண்ணு, ரொம்பவும் வெகுளி சார் எங்க அமிர்தா என்று த்ரீலோக் சொன்னபோது அவளை கட்டிப்பிடித்து கொண்டு அண்ணா என்று கதறினாள் அமிர்தா. இது என்ன இது? ஏன் அலற அமிர்தா? எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றாயிட்டோம்ல. நீ எங்கும் வெளியில் போயிடல, எங்க ஊருக்குள்ளேயே மருமகள் ஆயிட்ட. வாழ்த்துக்கள். எங்க அமிர்தாவை
நல்லா பார்த்துக்கோங்க சார் என்று த்ரீலோக் சொன்னபோது வேணு மாதவனுக்கே கூட கண் கலங்கின. தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க. அமிர்தா எங்களுக்கு மருமகள் மட்டும் இல்ல, இனி எங்க மகள் என்று வேணுமாதவன் உத்தரவாதம் அளிக்க, அது போதும் சார் எங்களுக்கு என்றான் த்ரீலோக். அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நல்ல நாளா பார்த்து சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடுவோம் என்றார் வேணுமாதவன். என்னது, கிளம்புறியா? இன்னும் 2 நாள் எங்க வீட்டில தான் தங்கிட்டு தான் போறீங்க. வேணுமாதவனை தடுத்து நிறுத்தினார் ரகுநந்தன். ரகு, நீ மாறவே இல்லடா. நான் அப்ப பார்த்த அதே ரகுநந்தனாகவே இருக்கிற. ஏண்டா மாறணும்? முகத்தை மாத்தி வச்சுக்க முடியுமா என்ன என்று ரகுநந்தன் கேட்க, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு ரகு என்றான் வேணுமாதவன். அது இருக்கட்டும், போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, போங்க. அமிர்தா, இவங்களுக்கு தங்க ஏற்பாடு பண்ணுமா என்றார் ரகுநந்தன். வாங்க என்று அவர்களை அழைத்து சென்றாள் அமிர்தா. அப்பா, உண்மையிலே நீங்க ரொம்ப கிரேட்பா, தந்தையை பாராட்டினான் த்ரீலோக். நீ நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லப்பா என்று மகன் சொன்னதை சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டார் ரகுநந்தன். 2 நாட்கள் தங்கி இருந்த வேணுமாதவன் குடும்பத்தினர் ஊருக்கு புறப்பட்டனர். ரகு, நாங்க கிளம்புறோம். இனி திருமண வேலையை பார்க்கணும். காலையிலே கோவை எக்ஸ்பிரஸ்க்கு புறப்படுறோம் என்றார் வேணுமாதவன். சரிப்பா, இனி உன்னை நான் தடுக்க மாட்டேன், போதுமா என்றார் ரகுநந்தன். மறுநாள் அதிகாலையில் எல்லோரும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்தனர். வேணுவின் குடும்பத்தினர் கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறினர். சிறிது நேரத்திலேயே ரயில் புறப்பட்டது. அமிர்தாவை பார்த்தபடியே கை அசைத்து விடை பெற்றான் அருண்குமார். கோவையில் பிரபலமான அந்த திருமண மண்டபத்தில் அருண்குமார் அமிர்தா திருமணம் மிகவும் விமர்சையாக நடைபெற்று கொண்டிருந்தது. வேணுமாதவன் மிக பிரம்மாண்டமாகவே திருமண ஏற்பாடுகளை செய்திருந்தார். ரகுநந்தனை இங்கும் அங்கும் எங்கும் போக விடாமல் தன்னுடனே வைத்து கொண்டு திருமணத்துக்கு வந்தவர்களை முகமலர வரவேற்றபடி இருந்தார் வேணுமாதவன். கோவையில் வேணுமாதவனுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது என்பதை திருமணத்துக்கு வந்திருந்த